அந்த இரவு கடுமையாக குளிர்ந்திருந்தது. மங்கலான பனிக்காற்றை விரிந்து சென்னைக்கு செல்லும் எக்ஸ்பிரஸ் ரயில் சத்தமாக பயணித்துக் கொண்டிருந்தது. பெரும்பாலான பயணிகள் தங்களது பெட்டிகளிலும் சீட்டுகளிலும் போர்வைகளில் மூடிக்கொண்டு அமைதியாக உறங்கிக் கொண்டிருந்தனர். ஆனால் S9 எனும் பெட்டியில் மட்டும் மர்மம் மிகுந்த ஒரு சம்பவம் நிகழ விரிந்தது. அது சாதாரணமான ஒரு பயணத்தை உயிர் முக்கியம் ஆன போராட்டமாக மாற்றியது. அந்த பெட்டியில் அர்ஜுன் என்பவர் பயணித்துக் கொண்டிருந்தார். ஒரு முன்னாள் இராணுவ அதிகாரியாக இருந்த அவர் தற்போது தனியார் பாதுகாப்பு ஆலோசகராக பணியாற்றி வந்தார். வெளியே அமைதியாக இருந்தாலும் அவர் கண்கள் சுடுசுடுப்பாக சுற்றி ஆராய்ந்தன. ஏதோ தவறாக இருக்கிறது என்ற முன்னுணர்வு அவருக்கு இருந்தது. சிறிய ஒரு நிலையத்தில் 3 சந்தேகமான ஆட்கள் ரயிலில் ஏறினர். அவர்களது தோற்றமும் நடையும் சரியானதாக இல்லை. அவர்கள் ஒரு பையின் கீழ் ஏதோ பதைத்தபடி பார்த்து கொண்டிருந்தனர். ஒரு சில நிமிடங்கள் கழித்து அந்த மூவர் தங்களது முகங்களை துணியால் மூடிக்கொண்டு கத்தியுடன் பயணிகளை மிரட்டத் தொடங்கினார்கள். வெளியே எடுங்க, பணம் நகை எல்லாம் கொடு என்று அவர்கள் கூச்சலிட்டார்கள். பயணிகள் நடுங்கினர். ஒரு முதியவரை ஒரு கும்பலினால் அரைந்தபடி மோதிரத்தை கையை வலுக்கட்டாயமாக எடுத்தனர். அப்போது அர்ஜுன் மெதுவாக எழுந்தார். அவரது கண்கள் அந்த கும்பலின் தலைவரை நோக்கி இருந்தன. நீங்க ஒரு பெரிய தவறு பண்ணீங்க என்றார் அவர் அமைதியான குரலில். அவர்கள் சிரித்தனர். ஒருவன் கத்தியுடன் அவரை நோக்கி விரைந்தான். ஆனால் அர்ஜுன் அவனை ஒரு முறை தாக்கத்திலேயே கீழே விழவிட்டார். திடீரென ஒரு போர்க்களமாக மாறியது. அர்ஜுன் அதிரடியாக இருக்கையை பயன்படுத்தி இடைவெளியில் நுழைந்து வேகமான அடி முட்டியால் அடித்து கும்பலினரை ஒடித்தார். கும்பலின் தலைவன் திடீரென பையிலிருந்து துப்பாக்கியை எடுத்தான். ஒரு கணம் அமைதி. அர்ஜுன் திடீரென தண்ணீர் பாட்டிலை அவன் கையில் வீசியதால் துப்பாக்கி கைவிட்டது. ஓர் கட்டை பாய்ந்த வில் போல அவர் முன்னே சென்று அவனை தரையில் தள்ளி கையால் அழுத்தி கட்டினார். அர்ஜுன் கைபேசியில் போலீஸை அழைத்தார். அடுத்த நிலையத்தில் போலீசார் ரயிலுக்கு வந்தபோது குற்றவாளிகள் கைதாகினார்கள். காலை ஒளி வரும்போது பயணிகள் அர்ஜுனை சுற்றி நின்று நன்றி கூறினர். அவர் சிரித்துக்கொண்டே வெளியே பார்த்தார். நான் வீட்டுக்கு போய்கிட்டே இருந்தேன். ஒரு சண்டைக்கு இடைப்பட்டேன். அந்த பயணிகளுக்கு அவர் ஒரு வீரர், அந்த இரவின் நாயகன், ரயிலில் பயணம் செய்த திடீர் காவலன்.